அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே அதாவது 38 மாவட்டத்திலுமே அனைத்து மக்களும், அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவருமே ஒரு வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையும் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஒரு வழியாக அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் அஃபிஷியல் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்குமே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை கேட்ட கேள்விகள், அதாவது இந்த அரசு வேலை, இந்த ரேஷன் கடை வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்தியிருக்கிறாங்க, என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, நம்முடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, ஸோ இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அது எல்லாமே இதில் ஃபைல் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எவ்வளோ மார்க்கில் நீங்கள் ஒரு நபரை செலக்ட் ஆகிருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க, ஸோ எவ்வளோ எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க இல்லையா. அதனால் கண்டிப்பாக இந்த 2025 முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு எவ்வளோ மார்க்குன்றதை அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதற்கான வசதியுமே இந்த தடவை பண்ணி கொடுத்துருக்கிறதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம மெயினாக பார்க்க போகிறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வந்துடுமா, இல்லை டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணுமா, அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, இப்போது 38 மாவட்டத்திலையுமே அனைத்து மாவட்டங்களுக்கும் நேர்காணலானது விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போது அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆனவங்களுக்கு அதற்கு முன்பாகவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடுவதற்கு முன்பாகவே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் நாங்கள் அனுப்புவோம். நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, எந்த தேதியில் மீண்டும் வெரிஃபிகேஷனுக்கு வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு வரணும், அது யாருக்கெல்லாம் எந்தெந்த மெசேஜ் வரப்போகுது. ஸோ ஒரு சில பேர் நான் அந்த நம்பரை ஆக்டிவாக இல்லாமல் இருக்கும், ஸோ அது இல்லாமல் இருக்குது, நான் அதுக்கு என்ன பண்ணுறது, அதற்கான அப்படி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வேலை காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையாக பொய்யா. ஸோ அப்போ எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதா, நாங்கள் கடின உழைப்பால் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறோம், நல்லா டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கிறோம், அவங்க கேட்ட மாதிரி எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிட்டோம், ஸோ எங்களுக்கெல்லாம் இந்த வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குற அனைத்து விதமான கேள்விகளுக்கும், கமெண்டில் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் எந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவான துல்லியமான ஒரு பதில் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய அனைத்து விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, என்ன வீடியோவாக இருந்தாலும் உடனுக்குடன் நீங்கள் துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போ ரேஷன் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அப்டேட் டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஓ, அங்கன்வாடி, சத்துணவு இந்த மாதிரி வேலைகள்லாம், போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா வீடியோஸுமே போயிட்டு சேராது. ஸோ அதனால் நம்ம டெய்லியும் ஏதாச்சும் ஒரு வீடியோ கொடுக்கும்போது எல்லாருக்கும் இந்த அப்டேட் போயிட்டு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இப்போதைக்கு அரசு வேலைன்றது இப்போதைக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை இருக்குது, அதே மாதிரி இந்த அங்கன்வாடி சத்துணவு இருக்குது. ஸோ இப்போ ரேஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறது இது மட்டும் தான். ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் லைக் பண்ணியிருக்கணும். மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த நம்ம வீடியோஸ் நம்ம போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்துடலாம். சரிங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா இந்த விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் இல்லையா. இதற்கான நேர்காணல் ஃபஸ்ட்டு முடிஞ்சுதா முடியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து மாவட்டத்திற்கும் 38 மாவட்டத்திற்கும் போன வாரமே அனைத்து மாவட்டத்திற்குமே நேர்காணலை விற்பனையாளருக்கும் சரி கட்டுநருக்கும் சரி நடத்தி முடிச்சுட்டாங்க. சரிங்களா. இப்போது இதற்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இதை ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. அதற்கான என்ன ரீசன் அப்படின்றத கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்களே அதோடைய அமைச்சரே சொல்லியிருக்காங்க. என்ன அப்டேட்ன்றதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் விரைவில் நாங்கள் இதற்கான ரிசல்ட் வெளியிடுவோம். என்ன ரீசன்னால் எங்களால் வெளியிட முடியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2025 முதல் ஓகேங்களா, அதாவது என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அதை முதற்கொண்டு நாங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப்லேயே காமிப்போம்.
பிடிஎஃப்லேயே உங்களுக்கு வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே அதுலேயே வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அதற்கான லிஸ்ட்டு தான் நாங்கள் இப்போதைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம இன்டர்வியூ நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கான மார்க்கையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் முன்னுரிமையின் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருந்தால், எவ்வளோ மார்க் இருந்தால் போதும், அவங்களுக்கும் வந்து அதிலையும் மென்ஷன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓகேங்களா, நீங்கள் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து அதிரடியாக ஆஃபர் நமக்கு கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி தகவலுமே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து இப்போது 38 மாவட்டத்துலையுமே எல்லாருமே செலக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செலக்ட் ஆன அனைவருக்குமே அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஓடிபி வர வச்சு நம்ம வந்து வெரிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் ஒரு குறுஞ்செய்தி மாதிரி அனுப்புவோம், இன்டிமேஷன் மெசேஜ் நாங்கள் அனுப்புவோன்ற மாதிரியும் டிஆர்பி சைட்லேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த டிஆர்பி மெசேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, அதாவது விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் விற்பனையாளர் பதவிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ எவ்வளோ பர்சன்ட் அதெல்லாம் போட மாட்டாங்க, இதில் ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் தான் ஓகேங்களா. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, இந்த டேட்டில் நீங்கள் இந்த தேதியில் இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் அந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற டாக்குமெண்ட், அதாவது அந்த மெசேஜ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் மீண்டும் வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு, ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் ஒரு கூட்டுறவுத்துறை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கூட்டுறவுத்துறையில் போயிட்டு அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 1 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் என்னென்னா, இது நேர்மையான முறையில் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்களா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நேர்மையான முறையில் தான் நடைபெற்றிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கு நான் தெளிவான விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 3000 வேகன்சிக்கு மேலே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக நமக்கு தெரிஞ்சு ஓகேங்களா, ஸோ 3000 ப்ளஸ் வேகன்சி இருந்தது. அந்த 3000 வேகன்சியில் கிட்டத்தட்ட 2000 வேகன்சி பக்கமாக எல்லாருமே காசு கொடுத்து வாங்கிடுவாங்க சரிங்களா. இது ஒரு சோகமான செய்தியாக இருந்தாலும் அதுதான் ரியாலிட்டி ஓகேங்களா. ஸோ 3000 வேகன்சியில் 2000 வேகன்சி காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. மீதி இருக்கிற அந்த 1000 வேகன்சி தான் ஓகேங்களா, மீதி இருக்கிற அந்த 1000 வேகன்சி தான் நம்ம போட்டி போடணும். யாரெல்லாம் அதிகமான மார்க் எடுத்துருக்கமோ, மெரிட் பண்ணியிருக்காங்களோ, ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் கால்குலேட் ஆகும். யாரெல்லாம் டாப் மார்க் எடுத்திருக்காங்களோ, யாரெல்லாம் அதிக பர்சன்டேஜ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 1000 வேகன்சியில் ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு நீங்கள் கடின உழைப்பு போட்டிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கணும், டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வாய்ப்புன்றது அரிதாக கிடைச்சிருக்கும், கிடைக்க போகிறது ஓகேங்களா. இதுதான். அதே மாதிரி இன்று முதல் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் செலக்ட் ஆனவர்களுக்கு மட்டும் வெளியிடப்படும் அப்படின்றத கூட்டுறவுத்துறையிலும் சரி, அதே மாதிரி டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் சரி, நம்ம கால் பண்ணி ஹெல்ப்லைனுக்கு விசாரிக்கும் போதும் சரி அவங்க கொடுத்த அப்டேட் இதுதான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் நாங்கள் மெயில் மூலியமாகவுமே அனுப்புவோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து 1 by 1 நாங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட், நம்ம ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றின அப்டேட் கொடுத்துருக்கிறது. ஸோ மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட முக்கியமான அரசியலை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.